இந்த ஆண்டு இறுதியில தேர்தலை சந்திக்க இருக்கிறது பீகார் மாநிலம். 243 சட்டப்பேரவை தொகுதிகள் கொண்ட இங்கு தற்போது நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் பாஜக கூட்டணியின் ஆட்சி நடந்து வருது. லாலு பிரசாத்தின் மகன் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கட்சிகள் அமைச்சிருக்க மகா கத்பந்தன் கூட்டணி எதிர்கட்சியா இருக்கு. கடந்த ஆண்டு நடந்து முடிந்த மக்களவை தேர்தல்ல பீகார்ல மொத்தம் இருக்கக்கூடிய 40 தொகுதிகள்ல 30 இடங்களை பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி கைப்பற்றியது. இதுல 12 தொகுதிகளை வென்றதன் மூலமா மத்தியில கிங் மேக்கரா உருவெடுத்தாரு பீகாரின் முதலமைச்சர் நிதிஷ்குமார். சக்கர நாற்காலியில அமர்ந்து சுற்றி சுற்றி பிரச்சாரம் செய்தும் கூட தேஜஸ்வி யாதவுடைய ராஷ்டிரிய ஜனதா தளத்திற்கு 4 தொகுதிகளும் காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகளும் மட்டுமே கிடைச்சது. மக்களவை தேர்தல் முடிவுகளை சட்டப்பேரவை தொகுதிகள் வாரியா பார்த்தா பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 174 இடங்கள்ல முன்னிலை பெற்றது. அதே நேரம் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைமையிலான இந்தியா கூட்டணி 62 இடங்கள்ல மட்டுமே முன்னிலை பெற முடிந்தது. தற்போது சட்டப்பேரவையில 74 எம்எல்ஏக்களுடன் இரண்டாவது மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக மக்களவை தேர்தல் நேரத்துல 10 இடங்கள் குறைவாக 65 சட்டப்பேரவை தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்றது. ஆனா கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்திற்கு தற்போது சட்டப்பேரவையில 43 இடங்கள் மட்டுமே இருந்தாலும் மக்களவை தேர்தல் நேரத்துல 74 இடங்கள்ல முன்னிலை பெற்றது. இதன் மூலமா மக்களுடைய ஆதரவு அலை தங்கள் கூட்டணிக்குத்தான் சாதகமா இருக்குங்கிறத அறிஞ்சு அதை சட்டப்பேரவை தேர்தலில் அறுவடை செய்ய முயற்சி செய்யுது என்டிஏ கூட்டணி. ஒரு பக்கம் தன்னுடைய மகன் நிஷாந்த் குமார அரசியல்ல களமிறக்கி கட்சிக்கும் மக்களுக்கும் புது நம்பிக்கை கொடுக்க முயற்சி செய்யறாரு நிதிஷ்குமார். இன்னொரு பக்கம் பாஜக மத்தியில தங்களுக்கு இருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி பீகார் மக்களுடைய நம்பிக்கையை பெற முயற்சித்து வருது. இதுதான் நடந்து முடிந்த பட்ஜெட்டிலும் எதிரொலிச்சிருக்கு. பீகார் மாநிலத்தோட பாட்னா ஐஐடி விரிவாக்கம், பாட்னா விமான நிலைய விரிவாக்கம், தேசிய உணவு தொழில்நுட்ப நிறுவனத்தை பீகார்ல அமைக்கிறது உள்ளிட்ட வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமான இன்னொரு அறிவிப்பு மக்கானா வாரியம் அமைக்கப்படும் என்பதுதான். இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் நகர்வுகள் இருக்கு. மக்கானா அப்படிங்கிறது ஒரு வகை ஸ்நாக்ஸ். இந்தியால தயாரிக்கப்படுற மக்கானால 90 விழுக்காடு பீகார்ல தான் உற்பத்தி செய்யப்படுது. அதுலயும் வடக்கு பீகார்ல நதிக்கரையில வசிக்கும் மல்லா சமூக மக்கள் தான் இதை அதிகமா உற்பத்தி செய்யறாங்க. பீகார் மக்கள் தொகையில 2.6 விழுக்காடு மட்டுமே இருக்கும் இந்த மல்லா சமூக மக்கள் ஜேபி மூவ்மெண்ட் தொடங்கிய நாள்ல சமூக நீதி பேசும் கட்சிகளுக்கு தான் பெரும்பான்மையா வாக்களிச்சுட்டு வர்றாங்க. இதனை எப்படியாவது மாற்றுவதற்காகத்தான் 2020 சட்டப்பேரவை தேர்தலின் போது மல்லா சமூக மக்களுடைய தலைவராக அறியப்படுற முகேஷ் சகானியின் விகாஷில் இன்சான் கட்சியை கூட்டணிக்குள்ள இணைச்சு 11 தொகுதிகளை கொடுத்தது பாஜக. விகாஷில் இன்சான் கட்சியால வெறும் 3 தொகுதிகள்ல மட்டும்தான் வெல்ல முடிஞ்சதுனாலும் பாஜக 74 இடங்கள்ல வெல்ல இந்த கூட்டணி முக்கியமான காரணமா இருந்தது. ஆனா தேர்தல்ல வென்ற பிறகு விகாஷில் இன்சான் கட்சியுடைய எம்எல்ஏக்களை கொஞ்சம் கொஞ்சமா தங்கள் பக்கம் வளர்ச்சி போட்டது பாஜக. இதனால பாஜகவுக்கும் முகேஷ் சகானிக்கும் இடையில மோதல் வெடிச்சது. சகானி பாஜக உடனான கூட்டணியை முறிச்சிட்டு ராஷ்டிரிய ஜனதா தள பக்கம் சாஞ்சிட்டாரு. இந்த இழப்பை 2025 தேர்தல்ல ஓரளவுக்காவது ஈடுகட்ட பாஜக உடைய மக்கானா வாரியம் அமைக்கும் திட்டம் உதவும்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள். பாஜக இப்படி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்கும் முயற்சியில இறங்கி இருக்கிற அதே வேளையில காங்கிரஸ் கட்சியும் களத்தை தங்களுக்கு சாதகமா திருப்ப அதிரடிகளை செய்து வருது. ஏற்கனவே ஜனவரி 18ஆம் தேதி சம்விதான் சுரக்ஷா சம்மேளன் என்கிற பெயர்ல பாட்னால நடந்த பொதுக்கூட்டத்துல ராகுல் காந்தி கலந்துகிட்டு பேசினாரு. இடஒதுக்கீட்டு உச்சவரம்ப 50 விழுக்காடுல இருந்து உயர்த்துவேன்னு வாக்குறுதியும் கொடுத்தாரு. இந்த கூட்டத்தில் பட்டியலின மற்றும் பொருளாதாரத்துல பின்தங்கிய சமூகத்தின் தலைவர்கள் பலர் கலந்துட்டு இருக்காங்க. தற்போது மீண்டும் நாளை பீகாருக்கு செல்ல இருக்கிறாரு ராகுல் காந்தி. இது ஒரு மாதத்திற்குள்ள அவர் மேற்கொள்ளும் 2வது பீகார் பயணங்கிறது குறிப்பிடத்தக்கது. பாசி பட்டியலின சமூகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜக்லால் சௌதாரியுடைய 130வது பிறந்த நாள் விழால ராகுல் காந்தி கலந்துக்க இருக்காரு. அவருடைய இந்த பயணம் பட்டியலின மற்றும் பொருளாதாரத்துல பின்தங்கிய சமூக மக்கள் மத்தியில காங்கிரஸ்கான இடத்தை உருவாக்கி கொடுக்கும்னு நம்புது பீகார் மாநில காங்கிரஸ். பீகாரை பொறுத்த வரைக்கும் 1990ஆம் ஆண்டு ஆட்சி இழந்த காங்கிரஸ் 2005ஆம் ஆண்டு தொடங்கி ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி உதவியோட தான் அவ்வப்போது ஆட்சியில பங்கு வச்சிருக்கு. 2000ஆவது ஆண்டு தேர்தலில் 11 விழுக்காடாக இருந்த காங்கிரஸ் உடைய வாக்கு சதவீதம் 2005ஆம் ஆண்டு 6.1 சுருங்கி 2020 9.6 மீண்டும் வளர்ந்திருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடனான காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி தான். ஆனா இந்த இரு கட்சிகளுக்கும் பொதுவான வாக்கு வங்கியாக பட்டியலின மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய சமூகங்கள் தான் இருக்குது. இதனால இந்த சமூகங்களை குறி வச்சிருக்கக்கூடிய ராகுல் காந்தியுடைய பிரச்சார வியூகம் இந்த ஆண்டு இறுதியில நடக்க போற பீகார் சட்டப்பேரவை தேர்தல்ல என்டிஏ கூட்டணியோட ஓட்டுகளை கொண்டு வருமா இல்ல ராஷ்டிரிய ஜனதா தளத்துடைய ஓட்டுகளையே பிரிச்சு எடுத்துக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.